ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷீரோ வேர்ல்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். மறக்காமல் நம்ம இன்னைக்கு இவர் குளிக்கிறனால தான். ஸோ வாங்க குளிக்க வைக்கலாம். வாங்க குளிக்க வைக்கும் போது நார்மலாக குளிக்கும் போது ஓடிட்டே இருந்தார். ஸோ அதனால இந்த வாட்டி ஒரு பக்கெட் மாதிரி வச்சு அதில் உட்கார வச்சு குளிக்க வச்சோம். பார்த்தேன் இப்பயே எகிற பார்க்குறாரு. அதனால் ஒரு இறக்கிச்சு குளிக்க ஆரம்பிச்சிடும். மறக்காமல் நீங்கள் என்ன பெட்டு வச்சுருக்கீங்க, அதோட நேம் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வச்சுருக்க பெட்டு, அதாவது பூனை இல்லை நாய் எதுவாக கூட இருக்கட்டும், அவங்கள குளிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தண்ணி மேலே லைட்டாக பார்த்தாலும் ஓடிடுவாங்க. இருந்தாலும் அது குளிக்க வைக்காமல் இருக்க முடியாது, குளிக்க வச்சு தான் ஆகணும். சொல்லுவாங்க, அது எப்படி எதை வச்சு குளிக்க வைக்கிறான்னு பார்க்கலாம். நம்ம குளிப்பாட்டும் போது தான் எங்கன்னா தழும்பு இல்லை வீக்கம் இருக்காங்க நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் நாய் இல்லை பூனை எது வந்தாலும் நகத்தை வச்சுக்கிறோம். அதுவே நம்ம குளிக்க வைக்கும்போது அதோட நகம் தனிப்பட்டதாக சாஃப்ட் ஆகிடும். ஸோ கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம் நகத்தை. குளிக்க வைக்கிறதுன்றது உடம்பை சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லை, அது அந்த பெட்டு டாகாக இருக்கட்டும் கேட்டாக இருக்கட்டும், அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு அன்பை வளர்க்குற டைமாக இருக்கும். முக்கியமாக குளிக்க வைக்கும்போது காதுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா காதுக்குள்ளே தண்ணி போனால் அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்புறம் குளித்து முடித்ததும் கொஞ்சம் வெயிலில் விட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ குளித்து முடிச்சதும் வெயிலில் விடுறது நல்லது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விளையாட்டு காட்டுங்க. அது உங்கள் பெட்டு டாகாக இருக்கட்டும் கேட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு அப்புறம் குளிக்க வைங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பயப்படாமல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி நாங்கள் வளர்க்குறீங்க ஷீரோக்கு பெட் ஃப்ரெஷ்ன்ற ஷாம்பை வச்சு தான் குளிக்க வைக்க போகிறோம். நீங்கள் என்ன ஷாம்பு வச்சுருக்கீங்களோ அதில் குளிக்க வைக்கலாம். மறந்து போய் கூட நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு, அது அந்த ஒரு பார் கிளினிக் ப்ளஸ் சிக் ஷாம்பு, அது யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவங்க தோலுக்கு ஆகாது. அப்புறம் குளிக்க வைக்க தண்ணி சூடாகவோ அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. மிதமான மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் காலில் தண்ணியை ஊற்றுங்க. அப்புறம் பொறுமையாக பாடி ஃபுல்லாக ஊற்றுங்க. ஃபேஸ் எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக வாட்டரை ஊற்றக்கூடாது, அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் மெயினாக ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் காதுக்குள்ளே தண்ணி போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது அலர்ஜியை உண்டாக்கும் அவங்களுக்கு. பெட்டில் ரொம்ப விளையாடும். ஸோ அங்கே ரொம்ப அழுக்கு சேர இடம்னா அது பாதம், அப்புறம் அதோட நகம் தான், நகத்துக்கு சென்டரில். அங்கே நல்லா சுத்தம் செய்யணும். அப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கும்போது நுரை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா குளிக்க வைக்கணும். அங்கங்கே ஒட்டிட்டு இருக்க மாதிரி குளிக்கக்கூடாது, சுத்தமாக குளிக்க வைக்கணும். குளித்து முடித்ததும் அவங்க உடனே உடம்பை உதருவாங்க. அது ஒரு இயற்கையான விஷயம்தான். அப்புறம் குளித்து முடித்ததும் சாஃப்டான டவலை வச்சு தொடச்சி விடுங்க. அப்புறம் குளித்து முடித்ததும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கெட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.